இப்போ நம்ம ஹேக் பண்ணோம்னா இன்ஸ்டாகிராம் மாதிரியான ஒரு ஃபேக் அப்ளிகேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். அதுக்கு நம்ம HTML, CSS, JS யூஸ் பண்ணி நம்ம வெப் அப்ளிகேஷனும் ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் வந்து பண்ணிடலாம். பேக் எண்ட் அந்த இன்ஃபர்மேஷனை வாங்குறதுக்கு கண்டிப்பாக சர்வர் சைட் கோட் வந்து லைக் PHP or ASP or any kind of stuffs நம்ம அந்த மாதிரியான ஒரு கோட் வந்து நம்ம ரைட் பண்ணணும். அண்ட் சம் லினக்ஸ் நாலேஜ் இருக்கிறவங்களால நம்ம தான் சர்வர் கான்ஃபிகர் ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் ஸ்டாட்டிக் ஐபி நமக்கு தேவை. இப்படி நிறைய காம்ப்ளெக்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்குது ஒரு அட்டாக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. பட் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி ஒரு யூஐயோட உங்களுக்கு ஆட்டோமேட்டடாகவே பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் டேஷ்போர்ட். இதில் நீங்கள் அட்டாக் மெனு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். சம் ஆஃப் த பாப்புலர் வெப்சைட்ஸோட டெம்ப்ளேட்ஸ் வந்து ஆல்ரெடி லோட் ஆயிருக்கும். இஃப் யூ வாண்ட் நீங்களுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இது ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதில் நான் இப்போ வந்து ஜஸ்ட் இப்போ இன்ஸ்டாகிராம் ஹேக் பண்ணுறேன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்வர் ஸ்டார்ட் கொடுத்துட்டு, இந்த சர்வர் ஸ்டார்ட் இருக்கு இது நம்ம கொடுத்தாக்கா சர்வர் ரன்னிங் ஸ்டேட் போயிடும். அண்ட் மீன் வைல் இங்கே டேட்டாபேஸ் ஒன்று இருக்கும். இந்த டேட்டாபேஸ் வந்து க்ரெடென்ஷியல்ஸ் ஸோ இது வரைக்கும் கவுண்ட் பண்ணேன்னா இது எல்லாமே ஜஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண நிறைய காலேஜஸ் வரும், அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன்